வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஆகஸ்ட் 21ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, இந்தியா விக்ஸ் டேட்டா எப்படி இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்புறம் நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் ஜோன் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்னன்னா, மார்க்கெட்டில் ஏற்கனவே கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ் தான். யூஸ்வலாக நம்ம மார்க்கெட் டேர்ம்ஸில் அது செல்லிங்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ 25,150 ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, யாராவது கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா யாராவது கால் ஆப்ஷன் வாங்கியிருப்பாங்க. அப்படிங்கிறனால கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு கான்ட்ராக்ட்ஸ். பட் பெரும்பாலுமான ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வர டேட்டா எல்லாம் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால தான் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது, புட் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்ப்போம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம காலையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 7:30 8க்குள்ளே தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 9 o'clock மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதோ, அந்த ஒரு 1 hour தான் பேஸ் பண்ணும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்கா இல்லை சின்ன கேப் அப் இருக்கான்னு. நமக்கு ஒரு 7:30 7:45 இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இந்த இடத்துல இருந்துச்சு, விச் இஸ் க்ளோஸ் டு 25,950. இது என்னதுன்னா, நமக்கு புதன்கிழமை எவ்வளோ க்ளோஸ் ஆயிருந்துச்சோ அதுதான் 25,950. அப்போ அதனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே புஷ் ஆயிடுச்சுன்னா நமக்கு கேப் அப் வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக புஷ் ஆயிருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு 3:30க்கு மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ 3:30லேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் புஷ் ஆகிட்டு இருக்கு. நேற்றும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. மார்க்கெட் 3:30க்கு எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேருந்து, இதுதான் வியாழக்கிழமை 3:30க்கு இருந்த பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இறங்கி காலையிலக்குள்ளே திருப்பி மறுபடியும் மேலே போயிடுச்சு. அண்ட் காலையில் எவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இருந்த பொசிஷன்ஸை விட, இதுதான் 3:30யோட பொசிஷன்ஸ், இருந்த பொசிஷனோட மேலே இது வரைக்கும் போயிடுச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கேப் அப் வந்துச்சு. அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மூணுமே பார்த்தீங்கன்னா கேப் அப் இருந்துச்சு. அந்த கேப் அப் ஸ்ட்ராங்கான கேப் அப் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹை வாலடைலிட்டி மார்க்கெட். இந்த ஹை வாலடைலிட்டி மார்க்கெட்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கலாம். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நேற்று மட்டும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.42 பாயிண்ட்ஸ், அதாவது விச் இஸ் க்ளோஸ் டு, அதாவது நம்மளோட இந்தியா விக்ஸோட ஒரு ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 12 தான். 12 to 15 தான் இந்தியா விக்ஸோட ஆவரேஜாக இருக்கும். அப்படிங்கிறனால இதோட வாலடைலிட்டி ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எவ்வளோ சைஸ் போயிருக்குன்னு பாருங்கள், 15% போயிருக்கு. அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் 15% வாலடைலிட்டி மார்க்கெட் தொடங்கும் போது 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படிங்கிறனால 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதே 15% வாலடைலிட்டி இருந்திருக்கு, விச் இஸ் a வெரி ஹை வாலடைலிட்டி மார்க்கெட். அண்ட் இது நம்ம வெறும் வியாழக்கிழமை இன்னைக்கு மட்டும் நடக்கலை, புதன்கிழமையும் நடந்திருக்கு. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.5% இருக்குது இந்த கேண்டில் சைஸ் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வாலடைலிட்டி கம்மியாக இருந்திருக்கு, 4%. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கக்கிழமையே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இந்த திங்கக்கிழமை எவ்வளோ வாலடைலிட்டி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 12%. அண்ட் இந்த எல்லாத்துலேயே வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தான் வாலடைலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதனால இன்னையோட மார்க்கெட் ஒரு டஃப்பான மார்க்கெட் தான். இன்னையோட மார்க்கெட்லேயோ இல்லை இந்த வாரத்தோட மார்க்கெட்லேயோ நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் எதுலையாவது நீங்கள் ப்ராஃபிட்ஸ் நல்லா எடுத்திருக்கீங்க, ஒரு 3 to 5% மேலே உங்களோட ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்ல ட்ரேடர்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸில் நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்கிறது அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம பாசிட்டிவாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறனால ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான்.
அப்போ இந்த புல்லிஷ் மார்க்கெட்டில் ஸ்டார்டிங் ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே நமக்கு நிஃப்டி 50ல். அப்போ இந்த ஸ்டார்டிங் ரெட் கேண்டில் வந்தோடனே கடன்னு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து 50 ருபீஸாக இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது மினிமம் 20 ருபீஸாக தான் இருந்திருக்கும். ஸோ கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் குறைஞ்சிருச்சா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ நமக்கு 940 வரைக்கும் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு, கால் ஆப்ஷன் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கும், திருப்பி நமக்கு 10:30 வரைக்கும் அடுத்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30 புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டே போயிருந்திருக்கும், கால் ஆப்ஷனோட ப்ரீமியம். ஸோ கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 50ல் இருந்தது 20 மாறுச்சுன்னா இங்கேருந்து கெயின் ஆகும்போது கண்டிப்பாக 50 திருப்பி மாறி இருக்காது. கூடி போனால் 30, 35 அப்படி தான் மாறி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் எக்ஸ்பைரி டேங்கிறதுனால, அதனால தீட்டா டிகேங்கிறது அதோட ப்ரீமியம் டிகே இருக்குது. அந்த ப்ரீமியம் டிகே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ, யாரெல்லாம் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ 2 பேர்த்ததோட கிளியராக மேனேஜ் பண்ணலை. அதாவது வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு லெக் வந்து ஸ்ட்ராடில் பண்ணல, இல்லைனா 2 டைரக்ஷன்லையும் எடுக்கல, வெறும் யூனி டைரக்ஷன் மட்டும் ஒரே ஒரு சைடு மட்டும் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமான ப்ரீமியம் டிகே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு லைக் கன்சாலிடேஷன் பேஸ் தான். ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 3 to 5% கண்டிப்பாக இன்னைக்கோ இல்லை இந்த வாரமோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்குது. இந்த வாரத்தோட மார்க்கெட் வந்து ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட். ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக இது வந்து டஃப் மார்க்கெட் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே. அப்போ இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த மாதிரி கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் சாப்பிட்டுச்சு, அடுத்து புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேட் ஆகும்போது கண்டிப்பாக பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடைக்காது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மியாக தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால நம்பர் ஆஃப் சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளோட ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். புரோக்கரேஜ் சார்ஜஸும் டேக்ஸும் கொடுக்கறதுக்கே நமக்கு சரியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் நமக்கு மார்க்கெட்டில் இந்த 10:30 to திருப்பி 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். இப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸோட எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் நெகட்டிவ் தான். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்துருச்சு ரெட் கேண்டில்ங்கிறனால, க்ளோசிங் இந்த இடத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சேம் ப்ரைஸ். மார்க்கெட் வந்து ஒரு டாஜி கேண்டில் தான் இன்ட்ராடேல ஃபார்ம் ஆயிருந்துருக்கணும். நம்ம வேணால் பார்க்கலாம் டாஜி கேண்டில் இன்ட்ராடேல ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு. க்ளோஸ் டு டாஜி கேண்டில் தான், இல்லை லைக் ஒரு ப்ராப்பரான கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 25,130யும் அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2586ம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டாஜி கேண்டில் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஒரு இன்ட்ராடே வச்சு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக விஷயம் என்ன தெரியுதுன்னா இந்த வாரம் 18ஆம் தேதி நமக்கு இந்த வாரம் தொடங்கினதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மார்க்கெட்டாக தான் டோட்டலாக இருந்திருக்கு. இதே இது வந்து நான் வந்து வீக்லி கேண்டில் பார்த்தேன் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வந்து ஒரு 7 வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 6 வாரம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சு. அது 7வது வாரம் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சு. 8வது வாரம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போயிருந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு பியூரான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த 25,150 தாண்டுற வரைக்குமே நம்மளால வந்து மார்க்கெட்டில் இந்த கேண்டிலோட ஒரு ஹையர் லிமிட் தாண்டுற வரைக்குமே மார்க்கெட் வந்து பியூரான புல்லிஷ் மூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. இது கீழே வந்துட்டு ஒரு புல் பேக்காக கூட இருக்கலாம். திருப்பி மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமாங்கிறது நமக்கு வந்து அடுத்த வாரத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானு தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ நியூஸ்க்கு பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த யூஎஸ் ட்ரேட் டேரிஃப் இருக்குது, இந்தியன்ஸ் எல்லாம் வந்து வேலை விட்டு நிறுத்த போகிறாங்க, நிறையா விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு திருப்பி சப்போர்ட் பண்ணுது. அப்போ ரஷ்யாவில் இருக்க ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. யூகேவோட ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறையா முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்தியன் எக்கானமியில். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு சார்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு முக்கியமான சப்போர்ட் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,150 தான் நமக்கு மார்க்கெட்டோட நிஃப்டி 50யோட நாளைக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து சப்போர்ட். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதும் அதே சமயம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து 25,170 25,077ம் 25,000
க்ளோஸ் டு 115 தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதிலிருந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இது சப்போர்ட் தான், மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நமக்கு இந்த இடத்துல S2 இருக்கு பாருங்கள். இந்த S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் நிறையா இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து அட் த மணியில் தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நான் இந்த எக்ஸ்பைரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸ்பைரி 28 ஆகஸ்ட்டுக்கு வச்சோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் இருக்க சப்போர்ட் பார்த்தோம்னா இப்போ இருக்கிறது 25,100, அங்கேருந்து 25,150, அதை தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா 25,500. ஸோ நடுவில் இன்டர்மீடியட்டான சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட்டில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட அதிகமாக 25,000 இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், 25,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இப்போ 25,150 இருக்குது, அடுத்து வந்து 25,200, இதை தாண்டிச்சுன்னா 25,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகலாம். ஸோ 25,500 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து 200 மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. 25,200 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கலாம். அப்போது மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ பாசிட்டிவாக இருக்குது, ஒரு கேப் அப் வருது, மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குன்னா நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 25,400 வரைக்கும் கூட புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறையா பேர் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட் வந்து டவுன் சைட் மார்க்கெட் வரும்னு. ஸோ இப்போ காலையில் 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டவுன் சைட் புஷ் ஆச்சு. அப்போ இந்த புஷ் ஆகும்போது என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, எல்லாரும் அவுட் ஆஃப் த மணியில் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து 10:30க்கு திருப்பி மறுபடியும் மேலே போகும்போது இந்த அவுட் ஆஃப் த மணியில் இருந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரீமியம் டிகே பண்ணி மேலே கொண்டு போயிருந்திருக்கும். ஸோ அப்போ கால் ஆப்ஷனும் டிகே ஆயிருந்திருக்கும், புட் ஆப்ஷனும் டிகே ஆயிருந்திருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டோட வாலடைலிட்டி அதிகம் தான். அப்போ நாளைக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து இதுதான் 25,150, 200, அதுக்கப்புறம் 25,500. ஸோ டவுன் ஃபாலிங் மார்க்கெட்னா நமக்கு வந்து 25,000 வரைக்கும் சப்போர்ட் இருக்கிறதா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு ஓவரால் பிக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் நடக்க போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டியில் இதே ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவே ஒரு ப்ரூஃப் தான். என்னன்னா கரெக்டாக 56,000ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 55,500ல் இருக்குது, விச் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ மேலே கால் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்குன்னா அது சப்போர்ட். அப்படிங்கிறனால நமக்கு பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுமா இருக்குது. பட் இன்டர்மீடியேட்டாக ஒரு சப்போர்ட் வேணும், கரெக்டு தானே? அப்போ இந்த இன்டர்மீடியேட் சப்போர்ட் இன்றைக்கி நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது க்ளோஸ் டு இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த பொசிஷன்ஸ்லேருந்து பேங்க் நிஃப்டி கீழே வந்துருச்சுன்னா இந்த லோவர் ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இந்த அப்பர் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 56,000க்கும் அதே சமயம் 55,700க்கும் பக்கத்தில் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். இதே சமயம் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா இங்கே கீழே ரேஞ்சில் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுங்கிறது தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. இதே இது நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம்னா சென்செக்ஸும் அதே மாதிரி தான், கன்சாலிடேஷன் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்றைக்கும் மார்க்கெட்டில் சென்செக்ஸும் 3 இண்டெக்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கொடுத்துச்சு. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு இன்ட்ராடேயில் நமக்கு சப்போர்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தோம்னா 82,200ல் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு சப்போர்ட்டுங்கிறனால மார்க்கெட் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அண்ட் 82,200 கிராஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து 82,500 வரைக்கும் புஷ் ஆகலாம். ஸோ அப்போ இன்றைக்கி நடந்த மாதிரியே இந்தியா விக்ஸ் டேட்டாவை நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ஹை வாலடைலிட்டியான்னு சொல்லி காமிச்சு கொடுத்துரும். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை வாலடைலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப்பும் வந்திருக்கு. அதாவது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ப்ளஸ் நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புஷ் ஆகி 82,500க்கோ இல்லைனா 25,000 நம்மளோட நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா 25,400 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுங்க. பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலிட்டியாக இருக்குது அண்ட் இந்தியன் மார்க்கெட் நிறையா நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.